நௌஷத், தொடர்ந்து இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த மாநாட்டுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பா இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, நேற்று உள்துறை அமைச்சர் விமான நிலையம் வந்தடைந்தது. அதுக்கு முன்பாகவே காவல்துறை முழுமையாக இந்த பகுதியில தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் தங்கியிருக்கக்கூடிய இந்த விடுதியை சுத்தி ஏராளமான காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அதிகாரிகளாக இருக்கட்டும், மேலும் மிக முக்கியமாக கமாண்டோ உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை காவலர்களும் இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கூட உள்ள அனுமதிக்கப்படவில்லை. மாற்றாக அவர் உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை படப்பிடிப்பதற்காக அரசு சார்பாக சில ஒளிப்பதிவாளர்கள் மட்டுமே அழைத்து சென்றிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் அனைவருமே வெளியேதான் நின்று கொண்டு செய்தி சேகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது முழு பாதுகாப்புக்கு இடையில் தான் இந்த தென்மாநில முதல்வர்கள் கவுன்சில் கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சலோமி. நௌஷத், தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு துணைத் தலைவராக பொறுப்பேற்று வரவேற்பு அந்த கடிதத்தையும் வாசித்த அந்த செய்தியையும் பார்க்க முடிகிறது. என்னென்ன நிகழ்வுகள் அங்கு நடைபெற்று வருகிறது? குறிப்பா முதல்வரை பொறுத்தவரைக்குமே துணை முதல்வராக இந்த கூட்டத்தில் இருக்கிறார். அவ்வாறு பார்க்கும்போது நேற்றே உள்துறை அமைச்சரை அவர் நேரடியாக சென்று வரவேற்று நினைவு பரிசு கொடுத்தது கூட பார்க்க முடியும். 100 நாட்கள் ஆட்சி புரிந்த நிலையில குறிப்பாக முதல் முறையாக உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார். டெல்லி சென்றபோது கூட அவர் நேரம் இல்லை காரணமாக அவர் சந்திக்க முடியவில்லை. மாற்றாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கூட்டம் என்பது சிறப்பு மிக்கதாக பார்க்கக்கூடிய துணைத் தலைவர் இருப்பதால் ஒவ்வொரு மாநில முதல்வரையும் வரவேற்று அவர்களுடன் பேசக்கூட இருப்பதாக தகவல் இருக்கிறது. என்றால் கேரள முதல்வரும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்கள் வாழ்த்து தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார். மாற நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. அதேபோல் டி.கே. சிவகுமாரையும் இந்த நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும். மேலும் இப்போ சந்திக்கும் நிலையில மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துவதற்கும் மற்றும் பொருளாதார கட்டமைப்பை உறுதி செய்வதற்கும் இந்த கூட்டம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய புதிதாக பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில அவருக்கும் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.